சரியாக ஓராண்டு கழித்து SLV-3 ஏவுகணை ரோகிணி செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்வதற்கு தயாராக உள்ளது. திட்ட இயக்குனர் அப்துல் கலாம் மற்றும் இஸ்ரோ தலைவர் சதீஷ் தவான் கட்டுப்பாட்டு அறையில் இருக்கின்றனர். SLV-3 ஏவுகணை ரோகிணி செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்கிறது. SLV-3 ஏவுகணை விண்ணில் ரோகிணி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்துகிறது. நாம் சாதித்து விட்டோம். கலாம், இப்போது மைக் உங்கள் முன்னால் இருக்கிறது. செய்தியாளர்கள் காத்திருக்கிறார்கள், போய் பேசுங்கள். சார், நீங்கள் தான் தலைமை தாங்கி செல்ல வேண்டும். இல்லை கலாம், இது உங்கள் வெற்றி. உலகம் உங்கள் முகத்தை பார்க்கட்டும். கலாம் மேடை ஏறுகிறார். நூற்றுக்கணக்கான கேமராக்கள் அவர் மீது திரும்புகின்றன. கலாம் ஐயா, இந்தியாவின் இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு உங்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. இந்த வெற்றிக்கு நான் மட்டும் காரணம் அல்ல. என் குழுவின் இரவு பகல் பாராத உழைப்பு, ஒரு சிறந்த தலைவரின் சதீஷ் தவான் வழிகாட்டுதலால் என் குழு இந்த சாதனையை படைத்துள்ளது. வாழ்த்துக்கள் அப்துல் கலாம் ஐயா. உங்களால் இந்தியா விண்வெளித்துறையில் வரலாறு படைக்கிறது. நன்றி. இது நமது அனைவரின் கூட்டு முயற்சி. வெற்றியை பகிர்ந்து கொள்ளும் ஒரு தலைவனையும் தோல்வியை தாங்கிக் கொள்ளும் ஒரு தலைவனையும் கண்டு உலகமே வியந்து நிற்கிறது. இதுதான் கலாம் பிற்காலத்தில் மாமனிதராக மாறுவதற்கு அடித்தளமாக அமைந்த பாடம்.